கைஸ், இன்னைக்கு வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இன்ஸ்டா ஐடியோட லிங்க், பிளாக் சேனலோட லிங்க், எடிட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ நான் பழைய எடிட் சேனலை அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ண பிடிஎஸ் மேஜிக் வேர்ல்டு அந்த சேனலில் தான் வந்து நான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒய்என். உங்களுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 22 தான் ஆகுது. ஸோ நீங்கள் பெருசாலாம் வந்து படிக்கல, 12th நின்றுட்டிங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. அக்கா வீட்டில் தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. அவங்க தான் வந்து உங்களை வளர்த்துருப்பாங்க, அக்கா மாமா. அதனால வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட வீட்டில் ஒரு மேடாக, ஒரு வேலைக்காரியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து நம்ம கிம் டயோங். அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு மில்லினர் எல்லா நரும் அவர் தான். அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரு. இருந்தாலும் கோவம்லாம் படுவார். நம்மளும் மனசை தானே கோவப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவருக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரிக்கு எந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் வந்து காலையில் அவர் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போல இன்னொரு மேட்டை வந்து கேட்குறாரு, ஓயன் இன்னும் வரலையா? தெரில சார், இன்னும் வரல. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கா? எப்போதும் சீக்கிரமாகவே வந்துடுவாளே. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் அவளே இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடலாம். ஆனால் சொன்னால் தான் கேட்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே அந்த மெய்ட்டை சொல்கிறாங்க. அந்த மெய்டுமே காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போல கரெக்டாக நீங்கள் அறக்க பறக்க உள்ளே ஓடி வர்றீங்க. சாரி 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 சார், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், லேட்டாக தான் வர. என்னாச்சு? ஏன் அப்போ வர 2-3 நாளாக ரொம்ப லேட்டாக வர? அது என் மாமா கொண்டு வந்து விடமாட்டுறாரு, அதான். ஏன், அவருக்கு என்னவா? சும்மா தானே இருக்காரு. சும்மா இருக்காருன்னு அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கொண்டு வந்து விடவும் மாட்டுக்கிறாரு. ஆனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சோடனே வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு தெரியல. அக்கா வேற ஊரில் இல்லை. ஊரில் இல்லையா? எங்கே போச்சு உங்கள் அக்கா? அக்கா வந்து பாட்டிக்கு முடியலன்னு கிராமத்துக்கு போயிருக்கு. அதான் அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு தான் நான் வரணும். அதான் லேட் ஆகுது. ஏன், கடையில் வாங்கி சாப்பிட மாட்டாரா அவரு? சார் ப்ளீஸ் சார், காலையில் இப்படி கொஷினாக கேட்காதீங்க. சாரி, நாளையிலேருந்து சீக்கிரமாக வந்துடுறேன். அதெல்லாம் இல்லை, நீ ரொம்ப லேட்டாக வர. எல்லாமே உனக்கு தான் தெரியும் என் விஷயம்லாம். அப்போ நீ தானே என்னை பார்த்துக்கணும். ஆமாம் சார், சாரி. சரி விடு. நீ பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. இங்கே தான் இவ்வளோ ரூம் கிடைக்கல. எதுக்கு அங்கேருந்து இங்கே போயிட்டுருக்க? அது அக்கா சரின்னு தான் சொன்னிச்சு. மாமா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னடி மாமான்னு பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே ஸ்டே பண்ணு. இந்த காஃபி நீ குடிச்சிட்டு வேறு காஃபி போட்டு கொண்டு வா. சரி சார். சரி சார், எதுக்கு இத்தனை சாரு? சரி சார்னு சொல்ல மாட்டேனுமே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டு வச்சிருந்த காஃபி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்து போகிறீங்க. ஸோ அவர் உங்களை நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அவரோட லேப்டாப் உள்ள வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இது அவரோட கிளாஸில். அவர் சொன்னார்னு ஆர்வ கோளாறு நான் வேறு வாயை வச்சு குடிச்சிட்டேனே. சரி, சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு காஃபியை போட்டு கொடுப்போம். ஆனால் ஏதாவது திட்டு வரோ? இல்லை, அந்த மாதிரி மனுஷன் இல்லை. இதுக்கு நீ ஏன் யோசிக்கிற? இந்த மாமனை வச்சுக்கிட்டும் பெரிய இம்சையாக இருக்குது. அவன் நடவடிக்கை சரியில்லை. எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறது தான் நல்லது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை நினச்சி நீங்கள் லைட்டாக வந்து புலம்பிட்டு அந்த கிளாஸில் இருக்க காஃபியை வேறு கிளாஸில் ஊற்றி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்து அதை வந்து அப்படியே வந்து கழுவி வச்சுட்டு டேக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு காஃபி போட்டு அதில் வடித்து ஊற்றுறீங்க. நீங்கள் போய் வந்து நிற்கிறீங்க. அவர் பாட்டு வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சார்னு கூப்பிட்டா அதுக்கு வேறு 10 கிளியிலும். என்னங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து திரும்புகிறாரு. காஃபி? என்னது காஃபி? அப்படியே கீழே வை. இப்போ என்னன்னு கூப்பிட்டா?
அது உங்களை எப்படி கூப்பிட்றன்னு தெரியல. சார்னு கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டீங்களா? பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அப்படியே யோசித்தேன். சரி வாங்க போங்கன்னே கூப்பிட்றலான்னு என்னங்கன்னு கூப்பிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. நீ இதே கண்டினியூ பண்ணிக்கோ. போ, வேறு வேலை இருந்தால் பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் குடுகுன்னு கிச்சனுக்கு போயிடுறீங்க. என்னன்னு தெரில, இந்த மனுஷன்ட்டு பேசையில் மட்டும் ஹார்ட் அப்படி துடிக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் சாஃப்டாக பேசுகிறாரு, எந்த நேரத்தில் சட்டுன்னு கோபம் வருதுன்னு வேற தெரிய மாட்டேங்குது. அவன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணட்டும்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பேசாமல் நம்மளே பண்ணிடுவோம், எப்போ பாரு எதுக்கு அவர்கிட்டே கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற மேட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அந்த வீட்டிலே அத்துப்புடினா இப்படி டேக்குள்ளே எல்லாமே நீங்கள் தான் பார்ப்பீங்க. சொல்லப்போனால் ஒரு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே. அதனால் அவருக்கு ஏற்றது, அவருக்கு பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை செய்வீங்க. மற்ற மேட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க அம்மாவுக்கு சமைக்கிறது, அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் சமைக்கிறது, அப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்கீங்களே, டேயோட அம்மா வராங்க. அம்மா நீங்களும் உட்காரிங்களா, சாப்பாடு எடுத்து வச்சிடுறேன். வச்சிட்றி, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேபிளில் உட்காடுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்க. இங்கே பாரு ஓயன், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவன் கேட்கவே மாட்டான். அவனுக்கு வயசு போயிட்டே இருக்குல்ல, நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோடான்னு கேட்க மாட்டான். இல்லை நீயா ஒரு பொண்ணை சொல்லுனான்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் எடுத்து சொல்கிறியா? ஐயோ சார்கிட்ட நான் சொல்லவா? இங்கே பாருங்க மேம், இந்த மாதிரிலாம் மாட்டி விடாதீங்க, அப்புறம் அவர் என்னை திட்டுவார். அதெல்லாம் திட்ட மாட்டான். நீ தானே எப்போதும் அவன் கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதனால் நீ சொன்ன கண்டிப்பாக கேட்பானோன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் டி, கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லிடு. கேட்கவே மாட்டான். எனக்கும் ஆசை இருக்காதா? இருக்குதாம்மா, ஆனால் என்னையும் இப்படி சார்கிட்ட மாட்டி விட்டுறீங்களே, அதான் யோசனையாக இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லியே கேட்காதவர் நான் சொல்லியா கேட்க போகிறாரு? கேட்குறானோ இல்லையோ, நீ ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணணும். அது நான் எப்படி சொல்லி பாருடி அப்படின்னு சொல்லிட்டே அவன் உங்களை சொல்ல சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அவர் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நான் அப்போருந்து உட்காந்துட்ருக்கேன், எங்கள் அம்மா கூட அப்படின்னு பேசிகிட்ருக்க. அது இல்லை, மதியானம் என்ன சமைக்கட்டும்னு கேட்டேன். மதியானம் என்ன சமைக்கணும்னு கேட்குறதுக்கு எதுக்கு அவங்க வாய்க்குள்ளே போய் அவன் காதை விட்டுட்டு நிற்கிற? அது என்ன எங்கள் அம்மா எதுவும் சொல்லி கொடுக்குதா? என்னம்மா என்ன சொல்கிறீங்க அவள்கிட்ட? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உட்காருங்க. இப்போதானே சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 1 வீக்காக சொல்லிட்டு இருக்கேன் இந்த சார்னு கூப்பிடாதுன்னு. அது ஸ்டார்டிங்லேருந்து அப்படி கூப்பிட்டுட்டேனா, அதான் அப்படி வருது. சரி உட்காருங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை உட்கார வைக்கிறீங்க. அவருமே உட்காராரு. சாப்பாடை எடுத்து வச்சுட்டு, ஆமாம் சார், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு லுக்கு விட்டுறாரு. என்ன எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்களா? இல்லை, நான் அதை கேட்குறேன். ஏன்னா உங்களோட மேரேஜுக்காக நாங்கள் எல்லாருமே ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எப்போ பண்ணுவீங்கன்னு. ஆனால் அதுக்கான க்ளூவே கிடைக்க மாட்டேங்குது, அதான் கேட்குறேன். நான் கேட்டது ஏதாவது தப்பாக இருந்தா ஐம் சாரி. இல்லை கரெக்டாக தான் கேட்குறேன். இவன் உண்டிக்கட்டையாகவே சுற்றிட்டு இருக்கானே, லவ் பண்ணுறானா, கல்யாணம் பண்ணுவானா, இல்லாட்டி இப்படியே சன்னியாசனா போயிடுவானான்னு நான் கேட்குறேன், அப்படி தானே? ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணுறோன்னு தானே சொன்னோம். இதை கூட நீயா கேட்டிருக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் ஏற்றி விட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லை, ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. அதை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல, அதனால யோசிச்சுட்ருக்கேன். அம்மா அப்போ சாருக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டேன்னு சொல்லாமல் மூடி வச்சிருக்காரு போல. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த பொண்ணை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு யோசிக்கிறாரு. ஏண்டி அதை தாண்டி சொல்லுடா, நான் எந்த பொண்ணாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ கல்யாணம் மட்டும் பண்ணால் போதும்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டான். என்ன சாரு இப்படிலாம் இருக்கீங்க? அவங்க தான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல, அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. நீங்கள் முதல்ல போய் சொல்லுங்க. சொல்கிறது பிரச்சனை இல்லைனா அவள் ஷாக் ஆகிட்டு அந்த இதுலேயே சுற்றுவா,
ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பொண்ணு. நீங்க அப்பலட்டே ஒரு லுக்கை விட்டுட்டு அம்மா இதெல்லாம் சரிபட்டு வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் கதையும் பொய்யா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரு கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்காரு, அப்படிதானே சார்? அடியே அப்படியே வச்சனா வை, நான் உண்மைதான் சொல்றேன். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு காட்டுங்க, நாங்க பேசி பாக்குறோம். ஐயோ ஆமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்குமா இப்ப கல்யாணம் நிக்கிறீங்க? ஒரு 2 வருஷம் போகட்டுமே. டே இதை தாண்டா நீ 4 வருஷமா சொல்லிட்டு இருக்க. சரி, நானும் அந்த பொண்ணை பார்த்து சொல்லிடுறேன். அவளுக்கு ஓகேனா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, இன்கேஸ் அவளுக்கு உன்னை பிடிக்காம ஓகே இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? கல்யாணமே பண்ண மாட்டேன், செருப்பால் அடிப்பேன்டா. ஒரு புள்ளிய பெற்று வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தையை பத்தியா ஓயன்? அவளுக்கு பிடிக்கலன்னா இவர் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். இது என்னடி அநியாயமா இருக்கு? ஐயோ அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லாம தான் இருக்கு. அவர் கிடக்குறாரு லூசு. நம்ம ஏதாவது சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். லூசா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரி இருக்கா? அப்படிதான் சார் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற லவ் ஒன் சைடு. நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா உங்களை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவா. அப்படியே அவளுக்கு உங்களை பிடிக்கலன்னா மேபி அவளுக்கு ஆள் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அவ வேற ரிலேஷன்ல கூட இருக்கலாம். அப்படி இருக்கையில உங்களை வேணான்னு தான் சொல்லுவா. அதுக்காக நீங்க கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றது என்ன சட்டமா? ஆமா, ஏன் இதுல சட்டம்? ஆமா, இதுக்கு தாமா சொன்னேன் சார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன்னு. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எப்போ பாரு இடக்கு மடக்கா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கா இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் நீங்களுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது? இந்த ஜென்மத்தில் அவனுக்கு வராது போல. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி இவருக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். வேற என்ன பண்றது? இது கரெக்டு. இந்த வேலையை நீங்கள் 2 பேர் சேர்ந்து பாருங்க. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன். அம்மா எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிட்டீங்க. உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஸோ பேசின பேச்சுக்கு அவர் ஸோ உங்களை டீஸ் தான் பண்ணியிருப்பாரு, உங்களையும் அவங்க அம்மாவையும். அதனால் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. எங்கள் 2 பேரையும் கடுப்பாக்கிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியோடா. பாரு, எவ்வளையாச்சும் பிடிச்சி உனக்கு கட்டாய கல்யாணம் மாதிரி பண்ணி வைக்க தான் போகிறேன். அம்மா அதெல்லாம் நடக்கிற விஷயமா, எதுக்குமா இப்படி டென்ஷன் ஆகுற? விடுமா, கல்யாணம் தானே, பண்ணிக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்கிறேன். அப்போ பொண்ணு பார்க்கட்டா? அதான் நான் சொன்னேன்ல எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அப்போ அது பொய் இல்லை, உண்மைதான். எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஏண்டா எவ்வளோ பெரிய பையனாயிட்ட, ஒரு பொண்ணுக்கு போய் பயப்படுறியா? பயப்படுறேன்னு இல்லை, இப்போ தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிடுது. இதே நான் அவகிட்ட போய் சொல்லி அவ நீ தப்பாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசாமலே போயிட்டானா அப்போது பேசுகிற பொண்ணு தானா? இப்படிலாம் கேட்டிங்கன்னா என் வாயிலேருந்து உண்மை வந்துருந்தா நீங்கள் நோண்டி கேட்டுட்ருக்கீங்க. நானாக சொல்கிறேன், அவகிட்ட சொல்கிற நாளுமே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அது வரைக்கும் அதே இதை சொல்லாதீங்கம்மா. சரிடா, நான் டைம் கொடுக்குறேன். உனக்கு 6 மாதம்தான் டைம். அதுக்குள்ளேயும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவளுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் அப்படின்னு அவகிட்ட சொல்லலை, அவள் உன்னை வேணான்னு சொல்லிட்டா நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணு. அம்மா ப்ளீஸ்மா, இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன். ஏம்மா பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? சரி பண்ணிக்கிறேன், 6 months டைம் தாங்க, நான் அதுக்குள்ளே அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சாப்பிட்றாரு. நீங்கள் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. ஓயன் ஃப்ரீயாக இருக்கியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், லஞ்சு தான் இனிமேல் தான் பண்ணணும். சரி, அதெல்லாம் இங்கே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, ஒரு இடத்துக்கு போகணும், வா. எங்கே? ஏன் சொன்னதான் வருவீங்களோ? இல்லை அப்படி இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு பண்ணிட்டேன், அதான் வெளியில் எங்கேயும் போகிறீங்களோன்னு. ஆமாம், இது ஆஃபீஸ் போகணும். அப்புறம் என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு பர்த்டே வருது, அரேஞ்ச் பண்ணியிருக்கான் பார்ட்டி மாதிரி. அந்த பொண்ணுக்கும் கிஃப்ட் வாங்கணும். எனக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் மதமாக வாங்கிலாம் பழக்கம் இல்லை. அதோட உன்னை கூப்பிட்டு போனால் உனக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி சார், ஆனால் வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடட்டா? எதுக்கு வீட்டுக்கு போகிறா? இல்லை
அங்கங்கே குழம்பும் இதுமா இருக்குது, அதான் அவங்க கூட வேற வரேன், ஆஃபீஸ் வேறு போகணுன்னு சொல்கிறீங்க, அதான். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இப்படியே வா, போகிற வழியிலே ஒரு ஷாப்பிங் இருக்குது, அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகலாம். ஐயோ, ஒரு சின்ன வேலைக்காகலாம் புது ட்ரெஸ் இல்லாமல் போட முடியும், அதெல்லாம் வேண்டாம், நான் எப்படியே வந்துக்கிறேன். ஏன், நான் தானே வாங்கி தரேன், போட்டுக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் வேணாம் வேணான்னு சொல்கிற? அது இல்லை சார். ஆ ஆ அது இல்லைங்க, இங்கே போயிட்டு இப்படி வந்துடுவோம், இதுக்கு புதுசாலாம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, அதை சொன்னேன். அந்த ட்ரெஸ் என்ன இன்னைக்கு மட்டுமா போட போகிற? அப்புறம் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதுக்கெலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க நீ. அது எதுவும் பேசாத, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களுமே அவர் பின்னாடி போகிறீங்க. போன உடனே ஒரு ஷாப்பிங்கில் நிறுத்தி உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அந்த பைக்குள்ளே வச்சுட்டு காருக்கு பின்னாடி போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே போகிறதுனே வந்து தெரியல. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெலாம் வந்து டேவோட வந்தது கிடையாது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அப்படியே டே பின்னாடியே வந்து போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே எந்திரிச்சு டேக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஆஃபீஸே இப்போ தான் பார்க்குறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக நல்லா லைட்டிங்லாம் போட்டுட்டு நல்லா வந்து நிறையலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே போனதோட டே வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடுறாரு. நீங்கள் அப்படியே போய் அவரோட முதுகில் பேக்கில் வந்து இடிச்சிடுறீங்க. அதானே நினச்சேன், நீ ஒரு பேக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி, சுற்றி பார்த்து வந்துட்டு இருக்கியா? அது இல்லை, இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதான் பார்த்தேன். ஏன் பார்க்க கூட கூடாதோ அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூப்பிட்டு போயிருந்துருப்பேன். நானும் என்னடா ரொம்ப நேரம் ஆள் சைலண்ட்டாக வர்றாளேன்னு டக்குன்னு நிற்கிறேன், அப்படியே வந்து மோதுறேன். இதே வேற ஆள் போயிருந்தா? அது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு ஒரு ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ளே போய் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு சும்மா தானே இருப்போம், சுற்றி நல்லா பார்த்துட்டு ஆசை தீர்க்க அப்புறம் போகலாம். இப்போ முன்னாடி போ. முன்னாடி எனக்கு வழி தெரியாதே, அதெல்லாம் நான் சொல்கிறேன், போ முன்னாடி. நீ பாட்டு வேற ஆள் மேலே போய் இடிச்சிட்டின்னா போடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி வராரு. யாருக்குமே எதுவுமே வந்து புரியல. நான் யாருமே உங்களை வந்து பார்த்தது கிடையாது. ஸோ யாருமே வியோட வீட்டுக்குமே வந்தது கிடையாது. அவரோட பர்சன் செக்யூரிட்டி அப்புறம் வந்து அவரோட பிஏ அவங்களுக்கு தான் வந்து தெரியும், ஏன்னா அவங்களாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்தனால. பட் மற்றபடி யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து அப்படியே வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் வியோட ரூம்க்கு, அதாவது கேபினுக்கு வந்து போகிறீங்க. ஸோ போனதுக்கப்புறம் நீங்களுமே உட்காடுறீங்க. அவர் வந்து அவர் வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. ரொம்ப லேட் ஆகுமோ? ஏண்டி? இல்லை, நான் சும்மாவே உட்காந்துருக்கேனா, அதான். இந்தா எந்திரி, இந்த ரூமை நல்லா சுற்றி பாரு அப்படின்னு. இல்லை பாரு, அங்கே பாரு நிறைய புக்ஸ் இருக்குது, அப்படி நிறைய விஷயம்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை உட்காந்து பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் வெளில கூப்பிட்டு போகிறேன், நீ மட்டும் தனியாக போவேணா? ஏன், உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் கெட்டவங்களா என்ன? கெட்டவங்கன்னு இல்லை, அவங்களா நேரம் ஏதாவது நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்து என்னோடய ஃபியான்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படி இப்படின்னு. நீ போனேன்னா உன்னை கிராஸ் கொஷின் கேட்டுட்ருப்பாங்க. நீ பதில் சொல்ல தெரியாமல் பெக்கன்னு முடிச்சுட்டு இருப்ப. என்ன நீங்கள் எப்போ பாரு என்னை கேள்வி பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எந்திரிச்சு பக்கத்துக்கிட்ட வந்து போகிறீங்க. நீங்கள் வேகமாக போனதில் வந்து இந்த கொலுசுலாம் சின்னத்துக்கு ஒரு மாதிரி சிக்கிக்கிறீங்க பார்த்தீங்களா, நம்ம போட்டிருக்க ஃபேண்ட்டில் அந்த மாதிரி வந்து சிக்கிக்கிருச்சு. நீங்கள் அப்படியே பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே மேலே வந்து விழுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹிப்போடு சேர்த்து வந்து பிடிச்சிட்றாரு. உங்கள் 2 பேருக்கும் வந்து ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் சாரி, காலு ஸ்லிப் ஆகிடுச்சு. அதானே, இதுக்கு தான் சொன்னேன், நீ தனியாக வெளில போனால் இன்னும் ஸ்லிப்பாக எங்கிட்டாவது விழுந்திருப்ப, என்னை கண்டு பிடிச்சிட்டேன். அது கொலுசு தான். கொலுசாக இருந்தாலும் நீ நடக்கிறது ஒழுங்காக நடக்கணும்ல, மேடம்க்கு அப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. கோவம்லாம் இல்லை, எப்போ பாரு நீ ஏதாவது சொல்லி வம்பெடுக்கிறதே உங்கள் வேலையாக போயிடுச்சு, அதான் கோவம் வர மாதிரி. இதான உன்னை எப்படி ஸ்லிப்பாகி விழுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ,
நான் ஆல்ரெடி உனக்கு ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து டே வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து நினைக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வந்து தன்னையே மறந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு டக்குன்னு அங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து கதவை வந்து லைட்டாக தட்டின சிறுக்கு உள்ளே வந்துட்டுறா. அவங்களுக்கு வந்து உங்களை பக்கம் அப்படியே ஷாக் ஆகிடுது. ஐயோ சாரி சார், தப்பான டயத்தில் வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு வந்து எந்திரிச்சிடுறீங்க. சாரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட இருக்கையில் நான் எக்ஸ்கியூஸ் நல்லா கேட்டுட்டு உள்ளே வந்திருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கேன். இல்லை சார், இல்லை வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுமே வந்து சொல்கிறத சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் குறுகுன்னு பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறா. போச்சு, அந்த அக்கா போய் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்கல்ல. ஆமாம், சொல்ல தான் செய்வா, ஏற்கனவே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தானுங்க, இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருந்துட்டோம். ஐயோ, போய் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருட்டா. பைத்தியமாடி நீ. அவள் கேட்பா, நான் என்ன நினச்சேன் நீங்கள் நினச்சிங்கன்னு கேட்பா. அப்படி என்ன சொல்லுவ? ஆமால, அவங்களா ஏதாவது நினச்சி பேசிக்கிட்டோம், நம்ம யாருக்கும் போயிட்டு இதுதான் உண்மை அது பொய் அப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது இல்லை, உங்கள் பேர் கொஞ்சம் கெட்டு போகும்ல. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேசிட்டு நாளைக்கு அம்மா பார்த்த பொண்ணோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்டே நீங்கள் லவ் சொன்னக்கப்புறம் அப்புறம் அவங்க முன்னாடி ஏதாவது சொல்லிட்டா அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க, அதை சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போயே எதுக்கு நீ யோசிக்கிற? நல்லதுக்கு காலமே இல்லை, பின்னாடியே அப்போ கஷ்டப்படுங்க உங்கள் ஃபியான்சி கூட. சரி கிளம்பலாமா? சரி வா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை வேலை இருந்தால் முடிங்க, அதனால் அடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா வேலையும் முடிக்காமல் அப்படியே வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போகிறீங்க. இப்படியே அந்த டே வந்து போகுது. ஸோ நீங்களுமே வீட்டுக்கு போயிட்டுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே உங்களை ரொம்ப நேரமாக காணோம். இவருக்கு வர வர இதே பழக்கமாக போயிடுச்சு. இங்கேயே ஸ்டே பண்ணால் கேட்குறாளா? இப்போ என்ன பண்ணுறதுனா, இப்போ எதுக்குடா கத்துற? என்ன அவளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியுமா என்ன? இருக்கிறது சாப்பிட்டுட்டு போ, அதை இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இல்லை, எனக்கு அவ வரணும். என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி கிரேஸாக தெரியாத, அவளுக்கும் வயசாயிட்டே இருக்கு. எப்படியும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? புருஷன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? அப்பெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டா, என்கிட்ட கேட்காமலாம் பண்ண மாட்டா. ஆமாம், பெரிய இவன் நீனு, நம்ம தான் பண்ணியே வைக்கணும். சும்மா அருமா ஏதாவது சொல்லி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காம அப்படின்னு வந்து ஒரு கத்துறாரு. நீங்கள் கரெக்டாக வந்து ஃபேஸ்லாம் வந்து சேடாக உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஏண்டி மயிறு, உனக்கு டெய்லி சொல்லிட்டு இருப்பேனா நான்? சீக்கிரமா வானா கேட்க மாட்டேற, இங்கே இருந்தாலும் கேட்க மாட்டேற, எங்கே போன? ஏன் மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கு? சார் கத்தாதீங்க, இந்த சார் மாதிரிலாம் கூப்பிடாத. ஓனரை சாருன்னு தானே கூப்பிட முடியும், அப்போ வேற எப்படி கூப்பிட சொல்கிறீங்க? என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, அடிச்சேன்னு வை. சார் ப்ளீஸ், நான் ஒன்று சொல்ல தான் வந்தேன். நான் இன்னைக்கு ஒர்க்குக்கும் வரலையா? அப்படி எங்கே போகிற நீ? எனக்கு வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீ வேலைக்கெலாம் போக வேணும்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் வேலைக்கு வர முடியாது. என்னது, என்ன சொல்கிற? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க சார், அதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் டே அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. என்னடி சொல்கிற? மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இப்போதான் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தேன், என்ன விளையாடுறியா? இல்லைம்மா, சீரியஸாக பார்த்துட்டாங்க. எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு தான். ஏண்டி, உன் மாமக்காரனே சரியான குடிக்காரன், அவன் தம்பிக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அப்போ அவனும் அப்படி தானே இருப்பான்? அவனும் அப்படிதான். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்காது. அவன் பேச்சு, அவனோட நடவடிக்கைலாம். இதுக்கு தான் என் மாமா ஒரு வாரமாக ஒழுங்காக இங்கே வந்து விடாமலே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. ஏன்னா நான் ஏதாவது பேசினா எங்கள் அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும். சரி, இதான் தலையெடுத்துன்னு நானும் எதுவும் சொல்லலை. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமாடி? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? தெரிஞ்சே போய் கணத்துல வேலை போகிறேங்கிற, வேற என்னம்மா பண்ணுறது?
நான் ஏதாவது சொன்னா எங்கள் அக்காவை போட்டு எங்கள் மாமா அடிக்கிறாரு. எங்கள் அக்கா எவ்வளவோ கெஞ்சினுச்சு, கேட்கவே மாட்டாரு. அவள் தம்பியை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அவன் என்னன்னா குடிக்கார பொம்பளை பொறிக்க வேற. எனக்கு என் வாழ்க்கை இப்படி நாசமாக போகுதுன்னு நினைக்கல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எல்லா சம்பளத்தையும் அவர் தான் வாங்கிக்கிட்டாரு. இப்போ கூட போய் பாதி மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வான்னு என்னை அடித்து பற்றி விட்டார். நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஏதுன்னு கூட கேட்காம இவரும் இப்படி கத்துறாரு. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு இருக்கான்னு கேட்குறேன். தெரிஞ்சுக்கிட்டே சரின்னு சொல்லியிருக்க. சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? இந்த சார்னு கூப்பிடாத, டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்போ என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இதான் என் தலையெழுத்து. அவன் தான் என் புருஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சொன்னாங்களா அவன் தான் உன் புருஷன்னு? என்னால் அப்பெல்லாம் உன்னை விட முடியாது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டேனா? ஏன் சார் கோவப்படுறீங்க? உங்களுக்கு என் மேலே அக்கறை பாசம் இதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இருந்ததும் தப்பு தான். ஆனால் நான் என்ன பண்ணுறது? எங்கள் அக்காவோட லைஃப் என்னடி அக்கா அக்கா அக்காவோட லைஃப்னு சொல்லிட்டு உன் லைஃப் நீ ஸ்பாயில் பண்ண போறியா? உங்கள் அக்கா மட்டும் எனக்கு கோடியில் போந்துட்டு இருக்கு, நல்லா தான் வச்சு பார்த்துக்கிறானா? அதுவே ரெய்லி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கு. நீயும் அந்த மாதிரி கஷ்டப்பட போறேங்கிற. நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு சப்போர்ட்க்கு யாரும் கிடையாது. அப்பா அம்மா இருந்தால் அதை கேட்டிருப்பாங்க. எங்கள் அக்காவும் எவ்வளோ கெஞ்சிருச்சு, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நேற்று வீட்டுக்கு போனதுலேருந்து விடிய விடிய இதுதான் பிரச்சனையே. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேள்றி. என்னால் உன்னை அப்பெல்லாம் விட முடியாது. மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா? அசால்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன டீ பண்ணுற? அவள் தான் அவ்வளோ சொல்கிறாள். விடு. எப்படிமா விட சொல்கிற? தெரிஞ்சுட்டே விட சொல்கிறியா? அப்போ என்ன பண்ணுறது? இல்லை, அவனை அப்பெல்லாம் விட மாட்டேன். நீ என்னோடது. அசால்ட்டாக சொல்கிற. நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், இன்னைக்கு இனிமேல் ஒர்க்குக்கெலாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு. சார் என்ன பேசுகிறீங்க? என்னைக்கா இருந்தாலும் இவனே இல்லைனாலும் நான் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி போக தான் போகிறேன். அவனுக்கு ஓகேனா ஒர்க்கு வர தான் போகிறேன், இல்லைன்னா வராமல் போய் தானே ஆகணும். எல்லாரும் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக ஒரு மேடாக வச்சுக்கோங்க. என்னைய வச்சுருந்தீங்களே, நான் இத்தனை நாளாக உன்னை நான் வேலைக்காரியாகவே பார்க்கலையே, அப்புறம் எப்படி இன்னொருத்தியை வச்சுக்கன்னு சொல்லலாம்? நீ உன்னை அப்பெல்லாம் விட முடியாது. நீ என்னோடது. என்னோட ஹாப்பினஸ், என்னோட சேட்னஸ், என்னோட வீக்னஸ் எல்லாமே நீ தான். என்னால் நீ எல்லாம் இருக்க முடியாதுடி, புரிஞ்சிக்கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை. அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே. ஸோ உங்கள் வீட்டு ஆட்கள்லாம் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறீங்க. சார் அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் பாதி மந்த் சேலரி மட்டும் கரெக்டாக எண்ணி கூட இல்லாமல் கொடுத்துருங்க. அதை அவங்க மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்றேன். அப்போ தான் அவங்க சும்மா இருப்பாங்க. ப்ளீஸ் சார், எந்த பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை கட்டிக்க போகிற பையன், அதாவது உங்கள் மாமாவோட தம்பி, என்னடி பண்ணிருக்க அவனோட? நானும் பார்க்குறேன். அவன் கண்ணத்தை பிடிக்கிறான், அவன் கண்ணெல்லாம் கலங்குது. என்ன நடக்குது? ஒருவேளை அவன்கிட்ட காசு பணம் நிறையா இருக்குன்னு உன்னை சைடில் அவன் வச்சுக்கிட்டு இருந்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் சீ இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, உனக்கு என்ன பைத்தியமா? அவர் எல்லாரையுமே, இங்கே இருக்க எல்லாவங்களையுமே அவங்க வீட்டால தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கஷ்டப்படுறாரு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி போறேன்னு அவருக்கு வேதனையா இருக்கு. எங்க விட்டுற? நீந்தா வேணும்னு என்னமோ நல்லா வச்சு வாழ போற மாதிரி பொம்பளை பொறுக்கி உன் புத்தி மாதிரி இருக்கும்னு நினைச்சி அவருக்கு. என்னடி அவனை சொன்ன உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? ஆமா, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்துக்கு முன்னாடி அவர் என் தலை குனிஞ்சு நிக்கணும். அவர்லாம் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அவன் கண்ணத்தை பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணி தொலைஞ்சானோ. உனக்கு முதல்ல
டெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் தாலியே கட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் அப்படி ஒன்று நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒன்றும் உன்கிட்ட வந்து கெஞ்சலை கேட்கல. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ இந்த மாதிரி சந்தேகப்படுற, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. நான் கூட சரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலான்னு தான் நினச்சேன். அப்படி ஒன்றும் நான் உன் கூட வாழணும்னு அவசியமே இல்லை. என்ன வேணா பண்ணிக்கோ. நான் கடைசி வரையும் இதே வீட்டில் வேலை பார்த்து நான் என்னைய பார்த்துக்குவேன். அதுக்கான இது என்கிட்ட இருக்கு. இவருமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். யாரும் எனக்கு தேவை கிடையாது. அக்கா என்னை மன்னிச்சிரு. நான் ஒன்றும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு இல்லை. உனக்குமே இவன் கூட இருந்து மாமா கூட உனக்கு கஷ்டம்தான் இருந்தது. நீயுமே அவனை தூக்கி போட்டுரு. இங்கே வேலை பாரு. இவங்க எல்லாருமே நம்மளை அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை தான் பார்ப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேற வேலைக்கு கூட நீ போய்க்கலாம். நீ தினதோடன்னு ஏன் கஷ்டப்படுற? என்ன உனக்கு பிள்ளைங்களும் இல்லை. நாளைக்கு அப்பான்னு கேட்கா ஆளு வேணுமே நீ கஷ்டப்படுறதுக்கும். அப்படியேக்கா யோசிக்கிற? ஏய் என்ன இல்லை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, உங்க அக்காவையும் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்குற, என்னடி திமுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓங்கி அறைய வர்றான். சொட்டே வந்து கையை வந்து பிடிச்சிடுறாரு. எங்க வந்து யார் வீட்டில் உன் அதிகாரமாக காட்டிட்டு இருக்க? ஏ செக்யூரிட்டி, இவங்கள யார் உள்ள விட்டா? எங்க அந்த வாட்ச்மேன்? சார் சார் என்ன சார் ஆச்சு? இவங்கள எதுக்கு உள்ள விட்ட நீ? அது ஒய்யனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொன்னாங்க. அதான். எவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு சொன்னா நீ உள்ள விட்டுருவியா? முதல்ல அடிச்சு எழுத்துட்டு போ. இங்க பாரு, அவளாம் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டா. அவ என்னோடது. ஷீ இஸ் மைன் ஓன்லி. நீ எதுக்கு கவலைப்படுற? அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? அவன் கூட நீ அந்த மாதிரி இருந்தியா? நான் சைடில் வச்சுக்கிட்டேன் தானே கேட்குற. அவள் சைட்லாம் ஒன்று கிடையாது. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள் ஏன் பொண்டாட்டி ஆக போகிறா அப்படின்ட்டே சொல்லவும் எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் டேவை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல வெளில போங்க. இங்கே பாரு, உங்கள் அக்காவுக்கும் இந்த லைஃப் பிடிக்கலனா தூக்கி போட சொல்லு. இங்கே என்ன ஆளு பேரா இல்லை? நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குவோம். அப்படி ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு குடிகாரன்ட்டையும் பொம்பளை பொறுக்கிட்டையும் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரியுதா? புரியுது அக்கா. சரி சார், நானும் இந்த லைஃப்பை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது தான் சரி. ஒரு லைஃப் நமக்கு செட் ஆகலைன்னா படிச்சிருக்கோமோ இல்லையோ, எப்படி இருக்கோமோ அந்த லைஃப்பை தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்துடணும். கோழை மாதிரி உள்ளேயே எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு புரியுது. என்னை ஒரு ஆளை பார்த்துக்கிறதுக்கு நான் வேலைக்கு போனால் போதும். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே வாங்கி தரேன். அப்படி ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. முதல்ல இந்த 2 பேரையும் வெளில எடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து கத்துறாரு. ஸோ செக்யூரிட்டிஸ் வந்து உங்கள் மாமாவையும் உங்கள் மாமாவோட தம்பியும் தரன்னு பிடிச்சி வெளியில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஏண்டா என்னடா அவங்கிட்ட போய் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாம், உண்மையாக தான் சொன்னேன். என்ன சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவர் ஏதாவது ஒன்று உளறிட்டு இருப்பாருமா. அப்படி சொன்னாதான் அவங்க போவேன்னு சொல்லுங்கிறதுக்காக எங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேங்கிறதுனால சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் இல்லையே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? பைத்தியம் தாண்டி, ஓ மேலே தான் பைத்தியம். இந்த மாதிரி காலையிலே வந்து எனக்கு கல்யாணம், வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவளை ஈஸியாக அவனை விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ? அதுக்காக தான் இத்தனை நாள் உன்னை பார்த்து வச்சுக்கிட்டேனா? அப்படி இல்லை, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீ தான். எனக்கு சொல்ல ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உன்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாள் நான். ஆனால் என் லவ்வை சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தைரியம் வரவே இல்லை. ஏன்னா எனக்கு உன் கண்ணை பார்த்து சொல்லவே வரவே இல்லை. ஒரு மாதிரி ஓப்பனாக சொல்லப்போனால் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு கோவத்தில் அந்த தைரியம் வந்துடுச்சு. ஆனால் அந்த தைரியமும் உன் கண்ணை பார்த்து வரல, அவங்க கிட்ட தானே சொன்னேன்.
ஆனால் உன்னை பார்த்து எனக்கு சொல்லவே வரல. ஏன்னா அந்த கண் அப்படி. மா நீ சொல்லு, உனக்கு ஓகே தானே மருமக? எனக்கு ஓகே தான்டா. இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க நீயும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாங்க. நான் என்னத்த சொல்கிறது? எனக்கு ஃபேமிலினா அது நீங்கள் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான். என் மாமா அக்காவுக்காகவே நான் ஒரு குடிகான கல்யாணம் பண்ணவே முன் வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை, தங்கமான ஒரு பையன் எனக்கு கிடைக்கிறாருன்னா நான் யோசிப்பேனா என்ன அப்படின்னு நீங்கள் டேவை பார்த்து வந்து சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாறக்கூடாது. ஏன்னா நான் படிக்காதவ, உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்தவ, உங்களுக்கு பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு வேறு மாதிரி எதுவும் தோணிடாது, அப்புறம் மாறிட மாட்டீங்களே. ஏய் பைத்தியம், நான் எப்படி மாறுவேன்? அப்படி மாறுறான்னு நினச்சேன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கூட உன்னை சைடில் கூட வச்சுருந்துருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ தூரம் பேசின? வேற ஒருத்தி கூட போகிறதுக்கா? அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் பார்க்குறேன்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கே கிடைச்சக்கப்புறம் விட்டு போயிருமோன்னு. இங்கே பாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்கே இருந்தால் என் ஹாப்பினஸ் வரும்னே தெரியாது, வந்துடும். ஆனால் எனக்கு உன்கிட்ட சொல்ல தான் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இதுவுமே கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் உன்னை அடைய போகிறேன். அப்படி இருக்கும்போது உன்னை ஈஸியாக விட்டுருவேனா? அப்போல்லாம் போக மாட்டேன்டி, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே பேக் ஹக் வந்து பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அவர் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே அவர் ஹைட்டுக்கு நல்லா வந்து எட்டிக்கிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஹாப்பி என்டிங். ஆக்சுவலி நான் இந்த தம்னை ரெடி பண்ணும்போது சரி மாஃபியாவாக போட்டு ரொம்ப நாளாச்சு பிள்ளைய மாஃபியாவாக போட்டுறோன்னு சொல்லிட்டு தான் வீக்னஸ்ஸு டேஞ்சரஸ் ரோஸ்லாம் யோசித்து அப்புறம் எனக்கு இதே வரல. அதோட ChatGPT போட்டு நான் டைட்டில் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எதுக்கு பிஸ்னஸ்மேன் பில்லியனராக போட்டுடலாமே, பில்லியனர்னு மேலே இருக்குது. ஸோ பிஸ்னஸ்மேனும் பில்லியனர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அப்படி போட்டுவிட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி இறங்கி கொண்டு வந்தேன். பட் மாஃபியாவாக போட்டுருந்துருக்கலாம், பிகாஸ் ரொம்ப நாளாக ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தொண்டை கட்டிக்கிச்சுடா சத்தியமாக, ஒரு மாதிரி கரண்ட்டுன்னு ஒரு மாதிரி எரியுது. பிரியாணிக்கு அதுக்கும் கடையில் வாங்கின பிரியாணி வேறு, அது சும்மாவே காரமாக தான் இருக்கும். அதுக்கும் நான் இந்த இதில் கற்று வரல, அதுக்கும் ஒரு மாதிரி தொண்டை கரன்னு இருக்குது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அந்த மினி சீரீஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நான் முடிய மாட்டேங்குது. ஜேகேக்கு ஒன்றும் ஓட்ஸவனுக்கு ஒன்று பார்த்துடலாம். நான் ஆத்தர்கிட்ட போகிறேன், நான் ஆத்தர் ரொம்பவே பிஸிடா, டைம் காதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சரியான பயங்கரமாக பிஸியாக இருக்கா. காலைல வேணா மெசேஜாக அவள் இன்ன வரையும் பார்க்கவே இல்லை. அவகிட்ட வேணால் ஏதாச்சும் சின்ன ஐடியாஸ் கேட்டுட்டு நான் 2 மினி சீரீஸ் வந்து ஆரம்பித்து விட்டுறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஒன் ஷாட்டும் இடையில வந்து சீரீஸோட எபிசோட்ஸும் வந்து பார்க்கலாம்ல. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்கடா. டேட்டா, பாய் பாய், லவ் யூ.